டியர் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் நேம் இருக்குது. என்ன? இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டூ குவான்டிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் செட் டு பி இன் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். If an increases in the quantity x, there will be a decreases in the quantity y and vice versa. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸுங்கிற குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அனதர் குவான்டிட்டி என்ன? ஒய்ங்கிற குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது ஆப்போசிட்டாக இங்கே நடக்கும். எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேறு எப்படி ஆகும்? ஃபஸ்ட்டில் எக்ஸுங்கிறது டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒய்ங்கிறது என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸுங்கிற குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுனுச்சு அப்படின்னா ஒய்ங்கிற குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஆப்போசிட்டாக நடக்கிறது நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம என்ன பார்த்துருப்போம்? எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை எக்ஸு டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒய்யும் டிக்ரீஸ் ஆகும். இந்த சேம் வேலை நடந்துச்சு அப்படின்னா அது டைரக்ட் வேரியேஷன். ஆனால் இந்த இன்வெர்ஸ் வேரியேஷனில் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டாக எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒய் என்ன ஆகணும்? டிக்ரீசஸ். இல்லை வேறு எக்ஸு டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒய் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது போல் ஆப்போசிட்டாக நடந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஆர் இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். In other words, the product of their corresponding values should remains constant. அதாவது இந்த இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டூ குவான்டிட்டியோட ப்ராடக்ட் தான் நமக்கு என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்ட் வேரியேஷனுக்கு நம்ம என்ன சொன்னோம்? டூ குவான்டிட்டியோட ரேஷியோ தான் நமக்கு என்னவாக இருக்கும்? கான்ஸ்டன்ட். பட் இந்த இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் டூ குவான்டிட்டியோட ப்ராடக்ட் இதுதான் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு கேங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன? x1 இன்ட்டு y1 ஈக்குவல் டு x2 இன்ட்டு y2. இதுதான் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனுக்கான ஆல்டர்னேட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? ஜஸ்ட் இதுலேருந்து ஒரு சம் பார்க்கலாமா? இப்போது இங்கே பாருங்கள். 60 ஒர்க்கர்ஸ் கேன் ஸ்பின் எ பால் ஆஃப் காட்டன் இன் 7 days. இன் ஹவு many days will 42 ஒர்க்கர்ஸ் ஸ்பின் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 60 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஒரு காட்டனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பின் பண்ணுறாங்க, தைக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. சொல்கிறது புரியுதா? காட்டன் துணியை வந்து தைக்கிறாங்க 60 ஒர்க்கர்ஸு. எத்தனை டேஸ் ஆகுது அவங்களுக்கு? 7 days எடுத்துக்கிறாங்க. இன் ஹவு many days will 42 ஒர்க்கர்ஸ் வந்து கம்மியாகிறாங்க. 42 ஒர்க்கர்ஸ் தான் அன்றைக்கி வேலைக்கே போகிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ எவ்வளோ வந்து அவங்க ஸ்பின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்கிறது புரியுதா? இப்போ சொல்யூஷன் ரைட் பண்ணியாச்சு. நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதுதான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க போகிறோம். லெட் எக்ஸ் பி த ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் டேஸ். 42 ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறப்போ எவ்வளோ டேஸ் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் எக்ஸ் பி த ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டேபிளர் மெத்தடில் ஃபஸ்ட் நமக்கு எதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோமோ அதை ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து ரைட் பண்ணணும். அந்த நேமு எதை கம்பேர் பண்ணுறோம்? ஒர்க்கர்ஸையும் டேஸையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். 60 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை டேஸ்க்கு? 7 days. அப்போ 42 ஒர்க்கர்ஸ் அதே வேலையை செய்கிறப்போ எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், செகண்ட் வந்து குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் டேஸ், இது ரெண்டு தான் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்கள், 60 ஒர்க்கர்ஸ் வந்து 7 days அந்த வேலையை முடிக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ 42 ஒர்க்கர்ஸ் வந்து எத்தனை நாளைக்கு அந்த வேலையை முடிப்பாங்க? அதே சேம் வேலையை தான். சொல்கிறது புரியுதா? 60 ஒர்க்கர்ஸ் வந்து 7 days அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க. அப்போ 42 ஒர்க்கர்ஸ் வந்து அதே சேம் ஒர்க்கை எத்தனை டேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஜஸ்ட் இங்கே பாருங்கள்.
ஜஸ்ட் நீ இமேஜினேட் பண்ணிப்பார். இப்போ இந்த 2 வேல்யூஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸில் 2 வேல்யூஸுமே அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். 60 ஒர்க்கர்ஸ்லேருந்து 42 ஒர்க்கர்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டாங்களா? கம்மி ஆகிடுச்சாங்க. ஃபஸ்ட்டு 60 ஒர்க்கர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 42 ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ 60லேருந்து 42 ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிடுச்சு. டிக்ரீசஸில் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். இன்க்ரீசஸ் அப்படின்னா இந்த சிம்பிள், அதாவது இன்க்ரீசஸ்க்கு இந்த சிம்பிள், டிக்ரீசஸ்க்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த ஒர்க்கர்ஸில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. டேஸில் நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம இமேஜினேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த சைடில் ஒரு வேல்யூஸ் இல்லை. இப்போ 60லேருந்து 42 ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. அப்போது டிக்ரீஸ் ஆகிட்டாங்க ஒர்க்கர்ஸ். இப்போ ஒர்க்கர்ஸ் டிக்ரீஸ் ஆகும் பொழுது டேஸ் என்ன ஆகும்? கெஸ் பண்ணி பார்ப்போம். இன்க்ரீஸ் ஆகுவாங்களா டிக்ரீஸ் ஆகுவாங்களா? ஒர்க்கர்ஸ் கம்மியாகிடுச்சாங்க அப்படின்னா டேஸ் இன்க்ரீஸ் ஆகும். சொல்கிறது புரியுதா? ஒரு 60 ஆள் 7 டேஸில் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ 7 டேஸ், 60 ஒர்க்கர்ஸ் இருக்கிறப்போ 7 டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே ஆட்கள் கம்மியாகிட்டாங்க. சொல்கிறது புரியுதா? 42 ஒர்க்கர்ஸ் தான் இன்றைக்கி வேலைக்கே வந்திருக்காங்க. அதே சேம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 42 ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. அப்போ டேஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்ல. சொல்கிறது புரியுதா? ரிமைனிங் இருக்கிறவங்கள வேலையை சேர்த்து இவங்க செய்யணும். அப்போ டேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜினேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இங்கே இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு. இப்போ ஒர்க்கர்ஸ் டிக்ரீஸ் ஆகும் பொழுது டேஸ் இன்க்ரீஸ் ஆகும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இது போல் ஆப்போசிட்லாம் வந்துச்சு அப்படின்னா அது என்ன வேரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்? இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க்கர்ஸ் டிக்ரீஸ் ஆகுறாங்க, டேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது இன்வெர்ஸ் வேரியேஷன். as the number of workers decreases, number of workers decrease ஆகும் பொழுது number of days increase ஆகும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலாஸ் நம்ம எடுக்க போகிறோம்? x1 into y1 equal to x2 into y2. இந்த ஃபார்முலாஸை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த x1 y1 x2 y2லாம் வேல்யூஸ் நம்ம எதுலேருந்து எடுக்க போகிறோம்? இந்த டேபிள்லேருந்து தான் எடுக்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? டைரக்ட் வேரியேஷனுக்கு சொன்னாலும் அதே இதுதான். இது ஃபுல்லாகவே எக்ஸ் குவான்டிட்டி, இது ஃபுல்லாகவே ஒய் குவான்டிட்டி. அப்படின்னா எக்ஸ் குவான்டிட்டியில் 2 வேல்யூஸ் நமக்கு இருக்குது. அப்போ இது x1, இது x2 அப்படின்னு எடுக்க போகிறோம். ஒய் குவான்டிட்டிலேயே 2 வேல்யூஸ் இருக்குது. அப்போ இது y1, இது என்ன எடுத்துக்கலாம்? y2 அப்படின்னு எடுக்க போகிறீங்க. இப்போ இந்த ஃபார்முலாஸில் எடுத்து அப்ளை பண்ணிடலாமா? x1 into y1 இந்த 2 வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணி இங்கே வரும். ஈக்குவல் டு x2 into y2, 42 into x இந்த சைடில் கிடைக்கும். சொல்லுது புரியுதா? இப்போது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேரியபிள் இந்த சைடில் இருக்குது. அப்போது நமக்கு இந்த சைடில் இருக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இந்த வேல்யூஸை ஃபுல்லாக எடுத்து இந்த சைட்லையும் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸை ஃபுல்லாக எடுத்து இந்த சைட்லையும் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச், இடமாற்றம், அவ்வளோதான். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. சொல்கிறது புரியுதா? ஜஸ்ட்டு இடமாத்திரம், எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எக்ஸுங்கிறத அப்படியே இங்கே வச்சுட்டு இந்த 42ங்கிறத இந்த சைடில் கொண்டு போகிறோம். அப்போ இங்கே மல்டிப்ளேயில் உள்ளது இந்த சைடில் போகிறப்ப டிவைடில் மாறும். இங்கே 16/7ங்கிறது அப்படியே தான் இருக்கும். இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 7 is 7, 6 7s are 42. ரிமைனிங் நமக்கு என்னப்பா வேல்யூஸ் இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த 60யும் இங்கே பேலன்ஸ் ஒரு 6 இருக்குது டினாமினேட்டரில். 60/6 அப்படின்ட்டு இருக்கும். இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 6 is 6, 10 6 are 60 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 10 days அப்படிங்கிற வேல்யூஸ் கிடச்சிரும். அப்போ இங்கே பாருங்கள், 60 ஒர்க்கர்ஸ் 7 டேஸில் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க. அதே சேம் ஒர்க்கை 42 ஒர்க்கர்ஸ் செய்யணும் அப்படின்னா எத்தனை டேஸ் ஆகுது? 10 days ஆகுது. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது உனக்கு இந்த சைடில் ஒரு கொஸ்டினில் டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணுறப்ப சேமாக கிடைக்கணும். இன்க்ரீசஸ்னு வந்தால் டைரக்ட் வேரியேஷன், இல்லை டிக்ரீசஸ்னு வந்தாலும் டைரக்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் ஆப்போசிட்டாக ஒன்று இன்க்ரீசஸாக இருந்து இன்னொன்று டிக்ரீசஸாக இருக்கும், இல்லை ஒன்று இன்க்ரீசஸாக இருந்து இன்னொன்று டிக்ரீசஸாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகிருக்கு, செகண்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே டைரக்ட் இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்.
சொல்கிறது புரியுதுங்களா? இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த வேரியேஷன் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். டைரக்ட் வேரியேஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா, இன்வெர்ஸ் வேரியேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா. சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த 2 வேரியேஷனை பற்றி நம்ம எக்ஸசைஸில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டைரக்ட் வேரியேஷனை பற்றி ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்ப்பீங்க, எக்ஸசைஸ் 4.1ல். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் வேரியேஷனை பற்றி நீங்கள் எதில் பார்க்க போகிறீங்க? எக்ஸசைஸ் நம்பர் 4.2ல் பார்ப்பீங்க. சொல்கிறது புரியுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாரு, ஓகேவா? 1 டைம்ஸ்க்கு 2 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று புரியும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுப்பா.